நான் உங்களுக்கு 8/6/2024 டியர் தான் பார்க்க போகிறேன். டியர் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை சரிங்களா. அதே மாதிரி நம்ம வந்து 6 மணிக்கு கொடுத்ததில் வந்து 6ஆம் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி வந்து நமக்கு 8 மணிக்கு கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் ஒரு சூப்பரான வின்னிங். 2 நம்பருமே, அதாவது பி போர்டு ஏ போர்டு வந்து நம்ம என்ன கொடுத்தோம்னா ஏ போர்டில் வந்து நமக்கு 3ஆம் நம்பர் கொடுத்தோம், அது பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி நம்ம வந்து பி போர்டு வந்து 1ஆம் நம்பர்னு கொடுத்த 2 நம்பருமே நமக்கு அருமையான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு சரிங்களா. 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான சொல்லி தான் கொடுத்தேன். 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு கொடுத்தோம். அதே மாதிரியே நமக்கு சொன்ன மாதிரி வந்து 3ஆம் நம்பர் ஏபி வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்கு. 2 போர்டுமே நமக்கு சொன்ன மாதிரி அடிச்சிருச்சு. 3ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னா 260 83 சரிங்களா. அதே மாதிரி 976 இது வந்து நமக்கு 6 மணி ஷோவில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. அதே மாதிரி 90319 இது வந்து 8 மணிக்கு அடிக்கப்பட்ட ஷோ சரிங்களா. இதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் நாளைக்கு இருக்குது, மாற்றமில்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 913 19 அப்படிங்கிற நம்பருக்கு வந்திருக்கு இல்லையா. இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக கிடச்சிருக்கு. அதுலேருந்து என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு ஏன்னா எனக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு கேஎலும் டியரும் ஒரே மாதிரி 1 மணி ஷோவுக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு. டியர்லேயும் நமக்கு அந்த மாதிரி தான் காமிக்குது, அதே மாதிரி கேஎல்லையும் நமக்கு அது மாதிரி தான் காமிக்குது. பட் அந்த நம்பர் உங்களுக்கு 2 நம்பருமே மேட்ச் ஆனால் கூட 2மே நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம் இல்லையா, அதுக்காக தான் கொடுக்குறேன். இதில் வந்து 2 நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. 2மே ரொம்ப ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 600 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. இந்த 600 அப்படிங்கிற நம்பரை பேஸை வச்சும் அதே மாதிரி 319 அப்படிங்கிற நம்பரும் இது 2ம் ஒரு லிங்க் இருக்குது. மறுபடியும் வந்து நமக்கு கேஎல்ல ஒரு நாளைக்கு ஒரு வின்னிங் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சரிங்களா. அதை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட், அருமையான ஒரு வின்னிங் சரிங்களா. இன்றைக்கி வந்து நமக்கு ஏ போர்டில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு வந்து எனக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக. டிஆர் நாளைக்கு 1 மணி ஷோவில் 6ஆம் நம்பர் வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்னு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து கேஎல்லையும் 6ஆம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி வருது. 600 பேஸாக வச்சு அறக்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி நமக்கு வரக்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 3 6ங்கிற நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு ஏதாவது 3 6 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். டியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் கொடுக்குறோம். 6ஆம் நம்பர் ஏ போர்டில் கொடுக்குறோம் சரிங்களா. ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன கொடுக்குறோன்னா 6ஆம் நம்பர் கொடுக்குறோம். 6ஆம் நம்பருக்கான பேஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர் காமிக்குது. அது போக ப்ளஸ் ஒரு 2ஆம் நம்பர், இது 2 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. ஏன்னா 3க்கு 2 3க்கு 6, அதான் நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ரிசல்ட்லேருந்து நம்ம கொண்டு வந்து 8 மணி ரிசல்ட்லேருந்து நம்ம கொண்டு வந்தப்போ அதில் வந்து நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிது. 8 மணி ரிசல்ட்டு நேற்று 8 மணி ரிசல்ட் 2ஆம் நம்பர் கிடச்சிது. 2ஆம் நம்பருக்கு கண்டிப்பாக நமக்கு 3ஆம் நம்பர் கொடுப்பாங்கன்னு தான் கொடுத்தோம். நம்ம கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தோன்னா 2ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கொடுப்பாங்கன்னு தான் நம்ம கொடுத்தோம் சரிங்களா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம வந்து சொன்னோம். 6 மணி ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து 8 மணி ரிசல்ட்டுக்கு கொண்டு வரோம். 6 மணி ரிசல்ட்டில் என்ன மாதிரி நம்பர் வருதோ அதை வச்சு தான் 8 மணிக்கு நம்ம கொடுக்குறோம். அதனால் வந்து 6க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 0க்கு 1ங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காகவும் வருதுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி செம்மையாக வந்து கொடுத்தாங்க. ஒரு 2 நம்பருமே நமக்கு ஒரு அருமையான மெத்தட் சரிங்களா. நம்ம அதுலேயும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம 8 மணி ஷோலையும் 1க்கு 0க்கு 1 தான் வரணும் அப்படின்னு கொடுத்தோம். அதே மாதிரி 6க்கு 3 தான் வரணும்னு கொடுத்தோம். அந்த கணக்கை வச்சு பார்க்கும்போது நமக்கு 19, அதாவது 31 அப்படிங்கிற நம்பர் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிருது. செம்மையாக 8 மணி ரிசல்ட்டுக்கு நமக்கு மேட்ச் ஆகிருது. நம்ம எதிர்பார்த்தோம் அது மாதிரி. அதே மாதிரி 0க்கு 9 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் நம்ம வந்து 4 நம்பர் கொடுத்தோம். 0க்கு 4ன்னு கொடுத்து 9 நம்பர் கொடுக்கல. இருந்தால் நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் அடிச்சிருக்கோம். அருமையான மெத்தட். அதே மாதிரி நாளைக்கு வந்து 1 மணி ஷோவில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு கணக்கில் வருதானே பாருங்க. நாங்கள் 1ஆம் நம்பருக்கு 4 நம்பர் வருதுமான நாளைக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பர் கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் வந்து ஆடணும் அப்படின்னு எனக்கு தோணுது. எங்கள் கணக்கில் அப்படி தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கன்னா 0க்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தான் பாருங்கள் 0க்கு 1ங்கிறது இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பாருங்கள். கேஎல்லையும் அதான் வருது, டிஆர்லையும் அதான் வருது. மாற்றி 2 பக்கமும் ஒரே மாதிரியே கொடுக்குறாங்க. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. ஏன்னா அதில் இதில் 0க்கு 2ன்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேஎல் டிஆர் ஒரே மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. கொஞ்சம் மாறி வருது. ஏன்னா இருந்தாலும் நமக்கு அதாவது நமக்கு ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறாங்க. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் வந்து நமக்கு எப்படி வருது அப்படின்னா பி போர்டில் நமக்கு 4 நம்பர் வருது. 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 1க்கு
4 அப்படிங்கிற நம்ம 8 மணி ஷோவுக்கு வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் கொடுத்தாங்க. 1க்கு 4ங்கிற நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் கேஏல நமக்கு இதை சேமாக தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதாவது இந்த கணக்கு எதுவும் உங்களுக்கு அதில் கேஎல்ல மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா, கேஎல்ல இது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நாளைக்கு இப்படி தான் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம இன்றைக்கி காலையில் கொடுத்த நம்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 மேட்ச் ஆகிருது. 0வும் அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் நம்பரும் 6ஆம் நம்பர் இதெல்லாம் மேட்ச் ஆகி தான் வந்துருந்தது. சரிங்களா, அது மாதிரி தான் வருது. அதே கணக்கு தான் இங்கேயும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 7ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1க்கு 7ங்கிற நம்பர் எப்போயுமே ஆக்சுவலாக ஆடுவாங்க உங்களுக்கு டியரில். அந்த மாதிரி 1க்கு 7ஆம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. இந்த கணக்கு வருதான்னு பாருங்கள். அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 64 27. சரிங்களா, 64 27 இல்லைன்னா 24 67 இந்த மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிசியில் செட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. நான் போட்ட வரைக்குமே எனக்கு அதுதான் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க. வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை இல்லையா, அதனால் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்குது, மாற்றம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் நம்ம கொடுக்குற நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டு எனக்கு 2 நம்பர் மேலே டவுட் இருக்குது. 3ஆம் நம்பர் டவுட் இருக்குது. 3ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப அடிச்சிருவாங்க அப்படின்னு தோணுது. ஆனால் 9க்கு 3ங்கிறது எப்போயுமே எவர் கிரீன் நம்பர், அதில் மாற்றமே இல்லை. 9ஆம் நம்பர் வந்தால் 3ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். அப்படி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் 3ஆம் நம்பர் கொடுக்குறோம். உங்களுக்கு அது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 3ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா 9 நம்பருக்கு 7ஆம் நம்பர் வருது, 9 நம்பருக்கு 2ஆம் நம்பர் வரும், 9 நம்பருக்கு 3ஆம் நம்பர் வரும். அது மட்டும் வராது, 8ஆம் நம்பரும் வரும். சரிங்களா, அப்படி வருதுன்னா உங்களுக்கு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச 8ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால தான் நம்ம 3ஆம் நம்பரையும் 8ஆம் நம்பரையுமே சேர்த்தே கொடுக்க போகிறோம். 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, அதனால தான் கொடுக்குறோம். ஏங்க 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் சேர்ந்து வருது அப்படின்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 8 2 நம்பருமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. 083ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு 0 எடுத்து கண்டினியூ பண்ணி 0ன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்களா, அந்த மாதிரி மறுபடியும் 3ஆம் நம்பர் எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் நமக்கு 3ஆம் நம்பரையும் 8ஆம் நம்பரையும் சேர்த்தே வச்சு ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வந்து இப்போ 2 நம்பர் ஜோடியாக வருது அப்படின்னா அது வந்துடும். ஜோடினா எப்படின்னா பவர் நம்பர் அதாவது இப்போ 2 7ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 2 7ன்னு கொடுத்தா அது மாதிரி வந்துடும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 3 8ன்னு கொடுத்து 8ன்னு வந்துருச்சு, 3 8ன்னு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம எந்த மாதிரி எதிர்பார்க்குறோம். நாளைக்கும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் உங்களுக்கு 2 7ன்னு வரணும், நம்ம 3 8ன்னு வந்துடணும் ஏதோ ஒரு இடத்துல. அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 8ஆம் நம்பரையும் நம்ம பேஸாக வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, 8ஆம் நம்பர் நாளைக்கு சி போர்டு பேஸாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எதனால் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த 5ஆம் நம்பரு 0 ஆடுனாங்க இல்லையா, நம்ம இந்த 600 அப்படின்னு ஆடினாங்க இல்லையா, அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 083 ஆனாங்க இல்லையா, அது ரெண்டையும் நம்ம வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த 0க்கு 2ஆம் நம்பர் கொடுக்குறக்கும், அந்த 0க்கு 6ஆம் நம்பர் கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த 8ஆம் நம்பருக்கு ஒரு 4ஆம் நம்பர், 8ஆம் நம்பருக்கு ஒரு 7ஆம் நம்பர், அந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி தான் கொடுத்துருக்கோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இந்த ட்ராவிலேருந்து நமக்கு 3ஆம் நம்பரும் எடுத்துகிட்டு வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால தான் இது ரெண்டையுமே வச்சு கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 3ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 4ஆம் நம்பர் கண்டிப்பாக வரணும், 2 வரணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். கட்டாயம் இதுலேருந்து தான் ஒரு நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங். 1 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்ம வின்னிங் இருக்குது. 6 மணிக்கு எப்படி வருது, 8 மணிக்கு எப்படி வருதுங்கிறத நம்ம நாளைக்கு 1 மணி ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக போடுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் போட்டு முயற்சி பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் மிஷின் சாட்டியும் ரெஃபர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற ஓரளவுக்கு டெய்லி ஏதாவது ஒரு வின்னிங்காக 2 வின்னிங்காக கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக.